என்று வாழிய வள்ளலார் தன்னை சிலுவையில் அறைந்து வரையும் மன்னிக்குமாறு இறைவனிடம் வேண்டிய இயேசு தன் மீது குப்பையை கொட்டிய பெண்ணின் உயிரை காத்த நபிகள் நாயகம் அளவில்லாத துன்பத்தையும் அடைந்த போதும் பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் இப்படி வள்ளுவர் முதல் வள்ளலார் வரை அனைத்து சான்றோர்களும் ஒழுக்கத்தை தன் உயிரை விட மேலாக கருதி வாழ்ந்தவர்கள். ஆண்டவர்களே, அவை பெரியோர்களே, நல்லொழுக்கம் நமக்கு நன்மை தரும், நல் வழிபடுத்தும் என்கிறோம். அந்த ஒழுக்கத்தை நாம் எப்படி பெறுவது? ஒழுக்கம் மழையை போன்றது. மேலிருந்து மழை ஒழுகுதல் போல நம் மேலோரான சான்றோர்களிடம் இருந்து ஒழுக்கத்தை நாம் ஒழுகுதல் வேண்டும். சான்றோர்கள் அவர்களின் நூல்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே நாம் அந்த நூல்களை பின்பற்றி நடப்போம். ஊசியின் காதலையும் நூல் ஆடையின் கீசலை தைத்து அதை சீரமைக்கும். அதுபோல மனிதனின் காதலையும் நூல்கள் அவர் மனக்கீசலை தைத்து அவர் வாழ்க்கையை சீரமைக்கும். உடல் நலத்திற்கு உடல் பயிற்சி முக்கியம். மனநலத்திற்கு புத்தகம் வாசிப்பது முக்கியம். 3 வேளை தொழுவதை விட 1 வேளை புத்தகம் வாசிப்பது சிறந்தது. எனவே நாம் பூஜை அலமாரியோடு புத்தக அலமாரியும் சேர்த்து வைப்போம். 7ஆம் நூற்றாண்டின் பாரன் மன்னன் ஒருவர் இந்த உலகில் மிகச்சிறந்த மன மருத்துவ நிலையம் புத்தகங்கள் நிறைந்த நூலகமே என்றார். அவை பெரியோர்களே, நாங்கள் படுக்க கூட வசதியற்ற வீட்டில் வாழ்கிறோம். பரவாயில்லை, நாங்கள் அமர்ந்து படிக்கும் அளவிற்காவது எங்கள் நூலகத்தை அமைத்து தாருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நமக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து